என்னடா சின்ன விஷயம்டா. என்ன பணம் வேணுமா? எப்படா கண்டுபிடிச்ச? ஆமா, பெரிய புடலங்கா விஷயம். இந்த நிமிஷத்துல மேன்ஷன்ல இருக்க எல்லாருக்குமே பண பிரச்சனை ஒன்று தான் இருக்கும். பாரு, நான் கூட ஊருக்கு பணம் கேட்டு தான் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கு, அதை வேணா மாத்தி ஆளுக்கு ஒரு 50 ரூபா வச்சுக்கலாம். என்ன? அது சரி, ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்ன, ஒரு 1,00,000 ரூபாய் தேவைப்படுமா? ஆமாடா. டேய், என்ன விளையாடுறியா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போறது? அவ்வளவு பணம் என்கிட்ட இருந்தா நான் ஏன்டா இங்க இருக்கேன்? உங்ககிட்ட இருக்காதுன்னு தெரியும், ஆனா எப்படியாவது ட்ரை பண்றா ப்ளீஸ். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஆஹா, தலை போற விஷயமா இருந்தாலும் சான்ஸே இல்லை. எங்கேயாவது கடன் வட்டி கொடுக்குறவங்ககிட்ட. டேய், எது நம்பிடா நமக்கு 1,00,000 ரூபா தருவாங்க? நாமளே வெத்தாளுங்கடா. எப்படியாவது திருப்பி அடைச்சிடும்டா. மாசம் 10,000 மாதிரி ரீபே பண்ணிடலாம். இது பார், ஒரு வழி இருக்கு. உங்க அப்பா சூரிட்டி போட்டாருன்னா அதை நம்பி பணம் தருவாங்க. மற்றபடி நம்மளை நம்பி இந்த நாட்டில் வீடு தர மாட்டாங்க, பொண்ணு தர மாட்டாங்க, கடனும் தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம பொசிஷன் அப்படி இருக்குடா, புரிஞ்சுக்கோ. என்னடா இப்படி சொல்ற? ஆமாடா ரமேஷ், உங்க அப்பா சூரிட்டி கழுத்து போட்டாருன்னா பணம் தருவாங்க. அவர் பொறுப்பேற்றிட்டாருன்னா கண்டிப்பா பணம் தருவாங்க. நம்மளை எவனும் நம்ப மாட்டான்டா. சரிடா, 1,00,000 ரூபா எப்படி ரெடி பண்றதுன்னு நானே பாத்துக்கிறேன். ஹலோ. ஹலோ சார். என்ன டென்ஷனா இருக்கீங்க? பணம் வேணும், அம்மா ஊருக்கு போறாங்க, அதான் டிக்கெட்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். வந்து நான் விவரமா சொல்றேன் எல்லாமே. எவ்வளவு இருக்குதுல? 6500 இருக்கு. சரி, ஓகே, கணக்குல எழுதி வச்சுக்கோங்க. மட்டுமா? வாங்கண்ணே. செல்வம், அப்புறம் உள்ள வாங்க. வீடு வரைக்கும் கிளம்பிட்டு இருந்தேன். அப்படியா? சொல்லுங்க. சரி, நம்ம நீ பேசிட்டு இருந்தோம்ல சிமெண்ட் கம்பெனி மேட்ரு, அது உங்களுக்கு சாதகமா அமையும் போல இருக்க. அப்படியாண்ணே? ஆமா செல்வம், உங்களுக்கு ஜிஎம்மோட செக்ரட்டரிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். எப்படி அப்பாயின்மெண்ட்? இதான் அந்த கம்பெனி செக்ரட்டரியோட நம்பர். இதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா எப்போ வர்றது எங்க வர்றதுங்கிறத சொல்லிடுவாரு. நீங்க என்ன பண்றீங்க, உங்க கம்பெனியோட டீடைல்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருங்க. மாணிக்கத்தை மறக்காம வர சொல்லிருங்க. அண்ணனியா? ஆஹா, என்ன செல்வம் யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, அண்ணன் ஒரு முக்கியமான விஷயமா வெளியூர் போறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இதை வச்சுக்கலாமாண்ணே? என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அவன் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கா நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். மற்ற வேலையெல்லாம் தூக்கி போட்டு முதல்ல இதை பார்க்க சொல்லுங்க செல்வம். எவ்வளவு முக்கியம்னு புரியுதுண்ணே. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அது விஷயமா தான் போறாரு. அதான். இது சாதாரண விஷயம் இல்லை செல்வம். இந்த ஆஃபர் மட்டும் ஓகே ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷத்துல உங்க கம்பெனில 20-30 லாரி லைன் கட்டி நிற்கும். ஐயோ, எங்க அண்ணனோட கனவு அதானே. சரி, நான் வேணா ஒன்று பண்றேன். அண்ணன்கிட்ட போய் இந்த கார்டை கொடுத்து முழு விவரமும் எடுத்து சொல்றேன். ஏன்னா அவர் தான் டிசைட் பண்ணோம். எல்லா விஷயமும் கேட்டுட்டு அவர் என்ன டிசைட் பண்றாரோ அதுபடி செய்வோம். சரி செல்வம், யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. சரிங்க. சக்தி, அவர் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? நம்ம கம்பெனி பத்தின எல்லா விவரத்தையும் ஒரு ப்ரொஃபைலா ரெடி பண்ணி ஒரு ஃபைல்ல போட்டு தயாரா வைங்க. முக்கியமா பேங்க் ஸ்டேட்மெண்ட் மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன் சார். ஓகே, ஃபைல்ல போட்டு ரெடியா வைங்க. நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டிக்கெட் வாங்கிட்டியா? டிக்கெட் கிடச்சிச்சு, பணமும் எடுத்துட்டேன். அண்ணே, ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு. என்ன? அந்த சிமெண்ட் கம்பெனி டீல் சொன்னல, அவங்கள நாளைக்கு மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கண்ணே. அவங்கள மீட் பண்ணி எப்படியாவது நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் எங்கேயோ போயிடலாம்ண்ணே. டே, அதெல்லாம் தெரிஞ்சுதான்டா.
ஆனால் நான் அம்மா விட்டு வரத்துக்கு குற்றாலத்துக்கு போயிட்டு இருக்கேனே. என்னண்ணே? அப்படி இல்லைடா, நான் அம்மாவை பஸ் ஏற்றிட்டு மட்டும் வந்துட முடியாது. கூட போய் அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே வரணும். சரிண்ணே, நான் கூட அதுக்கு தானே கேட்டேன், இந்த மீட்டிங் 2 நாள் தள்ளி வச்சுக்கலாமான்னு. இந்த ஜிஎம்மோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். அவன் கியூவில் நிற்கிறான், அதுக்காக கிடைச்சதை மிஸ் பண்ணாதுன்னு அழகண்ணே சொல்கிறாரு. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்கேப்பா? ஒன்று வேணா பண்ணுவோமா? நீங்கள் போய் ஜிஎம் மீட்டிங்கை கவனிங்க, நான் இவங்களை கொண்டு போய் விட்டு வரேன். நீயா? ஆமாண்ணே, நான் இவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கவனிச்சு பண்ணிட்டு வரேனே. இல்லைடா, நான் நேரில் போய். நீங்கள் போனால் என்னென்ன செய்வீங்களோ அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிட்டு வரேனே, ப்ளீஸ்ண்ணே. ஏன்பா மாணிக்கம், நீ ஏன்பா எங்களுக்காக உன் தொழிலை கெடுத்துக்கிற? முன்னேற்றத்துக்காக ஒரு வாய்ப்பு வரும்போது அது தவற விடக்கூடாதுப்பா. எங்க கூட செல்வம் வரட்டும், நீ இங்கிருந்து நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பாரு. இல்லைம்மா, நீங்கள் வெளியூர் போய். இதை பாருப்பா, இது ரொம்ப நல்ல வாய்ப்பு. இது மட்டும் சரியா வந்தா பெரிய முன்னேற்றம் வரும்னு செல்வம் சொல்றானே. இந்த ஒரு தடவை நீ எங்க கூட வர்றதுனால இப்படி ஒரு வாய்ப்பை நீ கை நழுவ விடக்கூடாதுப்பா. செல்வம் தான் வரான்ல. அம்மா தான் சொல்கிறாங்கல்ல, யோசிக்காதீங்கண்ணே, நான் கொண்டு போய் விட்டு வரேனே. ஒன்று வேணா பண்ணலாம், இப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது குற்றாலம் போய் அவங்கள பார்த்துட்டு வாங்க. சரி, இந்த டேய், நல்லபடியாக கொண்டு போய் விட்டுட்டு வா. அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரு. நான் பார்த்து பண்ணிட்டு வரேன், கவலையப்படாதீங்கண்ணே. நீங்கள் மீட்டிங்கை பாருங்க. கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் முகம் கழிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஹலோ அம்மா, நான் தான் ரமேஷ் பேசுகிறேன். ரமேஷ், நீயடா? எங்கடா இருக்க நீ? என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்ட? உன்னை காணாம நாங்க எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? அம்மா சாரிம்மா, நான் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சூழ்நிலை. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே வந்து உன்னை பார்க்கணும். உங்க அப்பா உன்னை வெளியில தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காருடா. அவரு நானும் உன்னை வந்து பார்க்கணும்டா. எங்க இருக்கேன்னு சொல்லுடா. அம்மா, இப்போ அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு நானே உங்களை வந்து பார்க்குறேன். டேய், ஒரு மகனை பெத்துட்டு நாங்க இப்படி அல்லாடிக்கிட்டு இருக்கோம். எங்களை ஏன்டா இப்படி தவிக்க விடுற? அம்மா கொஞ்சம் அலறது நிறுத்துங்க. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கறதுக்காகத்தான் நான் ஃபோன் பண்ணேன். உதவியா? என்னடா உதவி? எனக்கு உடனடியாக 1 லட்ச ரூபா பணம் வேணும். அதை எப்படியா ஏற்பாடு பண்ணி கொடுங்க. என்கிட்ட ஏதுடா படம்? உங்க அப்பாவுக்கு தெரியாம நான் சேர்த்து வச்சிருக்கிறேனா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அப்பாவுக்கு தெரியாம அந்த பணத்தை எனக்கு ரெடி பண்ணி நீங்க கொடுங்க. எப்படிடா முடியும்? அப்பாவுக்கு வேற தெரியக்கூடாதுன்னு சொல்ற. இதை பாருங்கம்மா, போனை எடுத்ததும் மகனே மகனே அழுகிறீங்களே, அந்த பாசம் உண்மைன்னா எனக்கு நீங்க எப்பாடு பட்டாலும் அந்த பணத்தை கொடுத்தாகணும். என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? டேய், சரி, நான் முயற்சி பண்றேன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சீரியஸா சொல்றேன். கண்டிப்பா எனக்கு பணம் தேவைப்படுது. இன்னொரு விஷயம், இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சாலோ இல்ல பணம் இல்லைன்னு நீங்க கையை விரிச்சாலோ என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது. டேய், என்னடா என்னென்னவோ சொல்லி பயமுறுத்துற. நான் முயற்சி பண்றேன்டா. டேய், உடம்பு நல்லா இருக்குல்ல? உடம்புல நல்லா தான் இருக்கு. வேளா வேளைக்கு நல்லா சாப்பிடுப்பா. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன, போன வச்சுட்டுமா? டேய், நீ எங்க இருக்கேன்னு சொல்லுடா, நான் வந்து பாக்குறேன்டா. அதெல்லாம் வேணான்னு சொல்றேன்ல, வச்சிடுறேன். பணத்தை ரெடி பண்ணுங்க. டேய் ரமேஷ், மதுரை, கோயம்புத்தூர், கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். வாமா, இந்த பஸ்ல வந்து ஏறுமா. தம்பி இப்படி வா. இங்க இந்த பஸ் போதுப்பா. ஆமாப்பா, முதல்ல இதான் போகலாம். வா வா வா, ஏறு வா வா. எத்தனை டிக்கெட்டு? எல்லா பஸ்ஸோட முன்னாடி போயிடலாம் சார். வாங்க சார், ஏறுங்க சார். சார் யோசிக்காதீங்க சார். இறங்குமா, பையன் டக்குனு அடுத்து. ஏறுங்க சார். சரிப்பா. வாங்க சார், சீப்பு தான் சார். சீக்கிரம் போய் சேர்ந்தலாம் சார். 6 ஹவர் எல்லா பஸ்ஸோட முன்னாடி போய் சேர்ந்தலாம் சார். மதுரை சார், மதுரை மதுரை மதுரை. வந்து ஏறு, வா ஏறு சார். வாங்க சார். அம்மா, இந்த பஸ்ல ஏறுமா. பார்த்து ஏறுமா. அதெல்லாம் லேட்டா போகுமா, இதுல ஏறுமா. கம்மிதாம்மா, ஏறுமா. குடு மாணிக்கா. போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்றான். பண்ணுறேண்ணே. உன் ஃபோன் வர வரைக்கும் எனக்கு டென்ஷன் தான். இல்லைண்ணே, போன உடனே பண்ணுறேண்ணே. உன் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மீட்டிங்கே போக வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. போய் சேர்ந்த உடனே கண்டிப்பாக பண்ணுறேண்ணே. சரி, நீ இரு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்.
என்ன சொல்ற மாணிக்கம்? போன உடனே ஃபோன் பண்ணுங்கன்னு மறுபடியும் சொல்றாரு. அம்மா காலையில வரைக்கும் பஸ்ல உக்காந்துட்டே தாம்மா போகணும். கொஞ்ச நேரம் கீழே நின்னுட்டு வரலாம். வாம்மா. நிக்கலாம், வாங்க, டைம் இருக்கு. சரிப்பா, இறங்கு. முதல்ல நீ இறங்குமா. செல்வம், மாணிக்கம் எங்கடா? 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனார்மா. மா, சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிட்டு வருவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. அங்கே ஒரு பொம்மை கடை இருந்தது, போய் குழந்தைக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தேன். இந்தம்மா, குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கம்மா. என்னம்மா? நான் எடுத்த முடிவு சரியானது தானே? என்ன நிர்மலா சொல்ற? அண்ணே, இத்தனை நாள் நான் நம்ம வீட்டில் இருந்தனே, அப்பெல்லாம் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா? அப்ப நான் இருந்தது, சாப்பிட்டது எல்லாமே உன் தயவுல தான். ஆனாலும் உனக்கு என் குழந்தைக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு தோணல பாத்தியா? ஆனா இப்போ நாங்க தனியா பிரிஞ்சு போறோம் தெரிஞ்சு உன் மனசுல பட்டு ஓடி போய் மூச்சு வாங்கி இந்த பொம்மையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்க பாத்தியா? இதுதானே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தனிச்சு இருந்தா தானே பாசம் வெளிப்படும். உன்னை குறைப்படுத்தி பேசணும், நான் அப்படி பேசல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோனே. நீ என் குழந்தைய ரொம்ப அதிகமா நேசிப்ப. உன் பாசத்து மேல நான் ஒன்னும் சந்தேகப்படல. ஆனா வேலைக்கு இருக்கிறதா நான் எடுத்த முடிவு சரிதான்னு இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. எனக்கு மனசுல ஓரமா கொஞ்ச நெஞ்சு இருந்த குழப்பம் இனிமேல் இருக்காதுன்னு இருக்காது. நிர்மலா, நீ முன்னாடியெல்லாம் ரொம்ப மூர்க்கத்தனமா இருப்ப. இது இது எனக்குள்ள இருக்கிற குணம் தான். ஆனா காலம் அந்த மூர்க்கத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கு. அதே மாதிரி உனக்குள்ளேயும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குமா? நீ இப்படி இப்படி பக்குவமா பேசும்போது என் மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆனா சந்தோஷமா இல்லை. நீ அழுதாலும் பிடிவாதம் பிடிச்சாலும் என் கூட இருக்கிற நிர்மலா தான்மா எனக்கு வேணும். நீ பேசுறது கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அது சரியானது இல்லைன்னு இத்தனை நாள் அனுபவத்துல நான் உணர்ந்துட்டேன். என்ன நினைச்சு தயவு செஞ்சு வேதனைப்படாதே ப்ளீஸ். நீ 1000 தான் சொன்னாலும் உன்னால என்னை விட்டு பிரிஞ்சல இருக்க முடியாதுமா. கூடிய சீக்கிரம் இந்த அண்ணனை தேடி வருவேன். அது வரைக்கும் நீ உன் இஷ்டப்படி எவ்வளவு நாள் வேணாலும் தனியா இருந்துக்க. ஆனா நிச்சயமா என்ன தேடி வருவேன். அண்ணே, வண்டி கிளம்ப போகுது. வரேன். பாத்துமா. வர மாணிக்கம். வரேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. நடராஜனை பத்திரமா பாத்துக்கோ. வர.
இன்னொன்னு வைக்கவா? போதும். மாமா உங்களுக்கு? போதும். லீலா, என்னங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க வாங்க. உட்காருங்க.